ஹாய். என்னடா திருப்பி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு ட்ரெஸ்ஸு வள்ளிக்கு போட்டு காட்டினேன்ல. இப்போ வந்து நாரதர் கூட பேசுகிறதுக்காக கஷ்டம் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது அடுத்த ட்ரெஸ்ஸு வச்சுருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கலாமா? நான் வந்து மதுரைக்கு வந்து துணியெல்லாம் வாங்கிட்டு போய் தச்சு அவங்களுக்கு டெலிவரி பண்ணிவிட்டுருவேன். என்ன மாடல் வேணுங்கிறத அவங்க வந்து ஃபோட்டோ பிடிச்சி அவங்க வந்து யூடியூப்பில் அனுப்பினாலும் சரி. இப்போ வந்து நான் முருகனுக்கும் ட்ரெஸ்ஸை வாங்கி இப்போ தச்சுக்கிட்டு இருக்கேன். இது அந்த வேலை நடந்துக்கிட்டு அந்த வேலை நடந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த வேலையை நான் பார்த்துட்ருக்கணும். எனக்கு வந்து இங்கே வந்து போய் ஒரே அலைச்சலாக தான் இருக்குது. வேறு வழி குலைக்கணும்ல. அதனால் இப்போ வந்து சீசன் கிடையாது. அதனால் நான் வந்து இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். எல்லாத்துக்கும் இந்த சீசனுக்குள்ளே எல்லாத்துக்கும் துணி தைக்கணும். அதுதான் தச்சிட்ருக்கேன். இப்போ அடுத்த ட்ரெஸ்ஸை பார்க்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. நீயே சொல்லு. நானே சொல்லுவேன். எப்படிங்க பாருங்க. நாரதருக்கு இப்படி ஒரு ஃப்ராகை என் லைஃப்லேயே பார்த்ததில்ல. ஒரு பாவாடையை நீங்கள் பாருங்கள் என்ன டிசைனில் எப்படி தைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. அம்பர்லா கட்டிங்கில் இது வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல், அந்தளவு அழகாக இருக்குது. இது தாவணி. அதேமாதிரி ஜாக்கெட்டும் பாருங்கள் நல்லா தைச்சிருக்காங்க. நல்லா செம்மலோ இந்த இடத்துல கழுத்துக்குலாம் சூப்பராக இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம நாடகம் நடிக்கும் போது ஆமாம் பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு. அதேமாதிரி இந்த தாவணியும் இந்த இடத்துலையும் நல்லா தைச்சி இந்த ஸ்டிச்சு இந்த இடம் இந்த பிளேஸு இந்த எல்லாமே பக்கா தைச்சது தான். நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பின் பண்ணிவிட்டு அவ்வளோதான் பண்ணிட வேண்டியதான். வேறு எதுவும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது நாரதருக்கு கிட்ட பேசுகிறதுக்கு அவர் கூட வாதாடுறதுக்கு நல்லா வரைஞ்சி கட்டிக்கிட்டு அவரை விரட்டுறதுக்கு பாவாடை தாவணி சூப்பராக கரெக்டாக அக்கா தைச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வேணும். இந்த மாதிரி பாவாடை நான் பார்த்ததே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் ஸ்ப்ளெண்டாக ஆகுது பாருங்கள். ஆக்சுவலாக இது நான் நாரதருக்கு தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். பட் உங்களோட விருப்பம் நீங்கள் எதுக்கு வேணால் போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா அக்கா இருக்காங்க. சூப்பராக தைக்கிற அக்கா இருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ்ஸு வந்து எடுத்து கொடுக்கணும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணால் போதும். அக்கா வந்து எடுத்து தைச்சி உங்களுக்கு கொரியர் கூட போட்டு விடுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக பர்ஃபெக்டாக தைச்சி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஊர் பார்த்திங்கன்னா எனக்கு அபிராமத்துக்கிட்ட அங்கேருந்து வந்து நான் இங்கே தைக்கிறேன்னா அப்போ எந்த அளவு அவங்க தைப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அக்காவோட ஐடியா எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.